ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. அந்த கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முட்டி, இந்த முழி இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். லைட்டாக கருப்பு கருப்பாக இருக்கு இல்லையா? நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கை நல்ல கலராக இருக்கும். இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்படிச்சிருக்கும். கையில் மட்டும் இல்லைங்க, கால்களிலையுமே நம்மளுக்கு வந்து அந்த முழியில் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கே லைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். போட்டு அந்த ஒரே ட்ரிப்லேயே உங்களுக்கு அந்த கருமையெல்லாம் நல்லா எடுத்துரும். வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து நீங்கள் அந்த மாதிரி செய்கிறப்போ சுத்தமாக உங்கள் கை விரல் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க, அது என்ன ஹோம் ரெமெடி அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சை பழத்தை மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த விதைகள்லாம் எடுத்துட்டு, இது வந்து 100% உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாக் கலராக இருந்தாலும் சரி. சின்ன பிள்ளையில கூட சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக நல்லா கலராக இருக்கும். இந்த முழியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருப்படிச்ச மாதிரி இருக்கும். காலில் அதே மாதிரி தான் இருக்கும், விரலில் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு தான் இது ரொம்பவுமே நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது. இந்த இது வந்து நீங்கள் கழுத்துக்கும் போடலாம். கருமையாக இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த இடத்துல கூட இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு தடவையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு விட்டாச்சு. இந்த தோலை வந்து அப்படியே வச்சுருங்க, நம்மளுக்கு தேவைப்படும். இது இருக்கட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எலுமிச்சை சாறில் மிக்சிங் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது காப்பி பவுடர். இது வந்து உங்களுக்கு அதில் தேவையான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன குட்டி ஸ்பூனில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதே அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சர்க்கரையோட இந்த காப்பியும் லெமனும் நல்லா கலந்து வர மாதிரி முதல்ல டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த தோல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோலில் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் உள்ளே போட்டு இந்த மாதிரி வந்து அந்த லெமன் இதில் வந்து உள்ளே நீங்கள் இப்படி சேர்த்துருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து கைகளை நம்ம அந்த மோதிரத்தையெல்லாம் கழட்டிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எந்த இடத்துலலாம் கருப்பு இருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஃபுல்லாகவே நம்ம கை ஃபுல்லாக இப்படி வச்சு அப்ளை பண்ணுங்கள். அந்த தோலை வச்சே நீங்கள் அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. எலுமிச்சந்தோல்லையே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த செகண்டில் உங்களுக்கு கலர் வந்து நல்லா கிடைக்கும். இந்த ஜாயிண்ட் முடியில் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இந்த கை நெகத்தில் தேய்க்கவே உங்களுக்கு பார்த்தா நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா இதில் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த தோலில் உங்களுக்கு தேய்க்க பிடிக்கலைனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த அரை எலுமிச்சை பழம் இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இதை வச்சு இப்படி சுற்றி விடுங்க. நீங்கள் அந்த தோல் வந்து ஏன்னா நம்மளுக்கு மடங்குற மாதிரி வரும் உங்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த இதையை வச்சுட்டு லெமன்லையோடவே நம்ம எக்ஸ்ட்ரா வரும், இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், கீழே வச்சு தேய்க்கிற மாதிரி. அந்த சர்க்கரை என்ன பண்ணால் நல்லா வந்து ஸ்க்ரப்பிங் கொடுக்குறப்போ நல்லா அந்த கருவளையத்தை நல்லா எடுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி முள்ளியில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கருப்பெல்லாம் போயிடும் சுத்தமாகவே. இதை நீங்கள் வாரத்தில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லா ஒயிட் ஆயிரும் கை. நல்லா தொட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பிங் கொடுங்க.
ஒரு 5 நிமிஷம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் விரலில் நல்லா பளபளன்னு ஆயிரும். நேச்சுரல் லைவ் ரிசல்ட்டை நீங்கள் ஒரே ட்ரிப்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் கழுவி பாருங்கள் உங்கள் கை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. இதை அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் அப்படியே காய விட்டுருங்க. காய விட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட கழுவிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணி விட்டு தான் விடணும். அப்படியே நீங்கள் தேய்ச்சி விட்டுறக்கூடாது. ஸ்க்ரப்பிங் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கருவளை வந்து நல்லா போகும். இப்போ அவ்வளோதான். இது அப்படியே நம்ம ஒரு 2, 3 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கழுவிக்கலாம். இந்த கைக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கழுவிட்டு வரலாம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கை எந்த அளவுக்கு வந்து நல்லா வெள்ளை வெளியேறுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த கைக்கும் இந்த கைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் வந்து நீங்கள் இதை கழுவிட்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்கள் ஹேண்டில் இந்த இதில் எந்த கருப்பு இருந்தாலும் சரி நல்லா வந்து எடுத்துரும். சுத்தமாக வராது. நீங்கள் நிறைய பேர்த்துக்கு நம்ம விரலில் வந்து பார்க்குறோம். இந்த பெண்டில் வந்து நல்லா கருப்பாக இருக்கும். இதெல்லாம் சிகப்பாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கால்லேயும் நகத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கருமையெல்லாம் வந்து போயிடும். ரொம்பவுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. எப்போவுமே ஒரு கை விரல் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகு பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான. அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு இதுலையெல்லாம் தோலெல்லாம் உறிஞ்சு வர மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை வந்து நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு வரப்போ அந்த அழுக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த சுருக்கத்தை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ரொம்ப சூப்பராக ரத்த சர்க்குலேஷன் ஓடுறப்போ உங்கள் கை விரல்கள் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, இப்போ அடுத்த ரெமெடி என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்போது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் இந்த க்ரீமை நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப நீங்கள் பயன்படுத்துங்க. 100% வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முகமெல்லாம் நீங்கள் கழுவவே வேண்டியதில்லை. இதை நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஜெல்லில் செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோக்கா உங்களுக்கு திக்காகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கலில் நம்மளுக்கு இந்த ஒயிட்டிங்கில் கிடைக்கும். இந்த மாதிரி ஜெல்லு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஃபேஸுக்கு உங்கள் முகம் சுருக்கம், அதுக்கப்புறம் வந்து மங்கு பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பிரச்சனைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு 2, 3 சொட்டு வந்து நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தேங்காய் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சுத்தமான தேங்காய் முகத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் தேங்காய் விட்டுட்டு இதில் கலந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம அந்த மங்கு பிரச்சனை, முக சுருக்கம், கருவளையம் அதெல்லாம் போகிறதுக்கு இதில் ஒரு சூப்பரான ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலந்து விடணும். அப்போ தான் இது வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை நல்லா அடித்து கலக்குனிங்கன்னா ஒரு செம்மையாக ஒரு க்ரீம் கிடைக்கும் நம்மளுக்கு. இது நீங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. எப்போவுமே வெறும் தேங்காய் போட்டால் அக்கா நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா தேங்காய் அப்ளை பண்ணால் முகம் கருமையாகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. தேங்காயை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் கருமையாக தாங்க செய்யும். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஆலோவேராவை சேர்த்து இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி நீங்கள் போடுறப்போ செம்மையாக உங்கள் முகம் வந்து பிரைட்னஸ் ஆகும். சுருக்கங்கள் இருக்காது, கண்ணு கருவளையம் இருக்காது. எங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. காலையில் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா முகத்தை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு திக்காகிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக க்ரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் விட்டுட்டு இந்த ஆலோவேராவை இந்த மாதிரி வந்து நல்லா க்ரீம் பதத்துக்கு நீங்கள் அடித்து கொண்டு வரணும். பாருங்கள், நீங்கள் கலக்க தான் அது வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கக்கூடியதுக்கு இதுக்கு ஒரு பொருள் வந்து நம்ம சேர்த்துறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்ரீம் ஆயிரும் நம்மளுக்கு. சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது இதில் வந்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்க்க போகிறோம். இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து இதில் நீங்கள் சேர்த்து நீங்கள் கலந்து வச்சு முகத்தில் அப்ளை பண்ணுறப்போ முகத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த கண்ணு கருவளையத்துக்கு தயவு செய்து இதை நைட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் முகமெல்லாம் நல்லா பளபளன்னு நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும்.
இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த கேப்சூல் வந்து நீங்கள் 1ஓ 2ஓ சேர்த்துக்கலாம், 2 கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு கேப்சூல் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கூட இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பதிலாக நீங்கள் பாதாம் ஆயில் இருந்துச்சுன்னா பாதாம் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை தேங்காய் சேர்த்து கூட நீங்கள் பாதாம் ஆயில் வேணுனாலும் டிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதாம் ஆயில் சேர்த்துக்கோங்க, ரொம்பவுமே நல்லது. இப்போது இந்த கேப்சூலையும் சேர்த்து நல்லா வந்து நல்லா பால் மாதிரி ஒரு செம்மையாக ஒரு க்ரீம் ஆயிருங்க. இதில் நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இந்த கேப்சூல் மட்டும் நீங்கள், ஏன்னா நான் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா சேர்க்குறீங்கன்னா ஒரு 2 டேப்லெட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு செம்மையான ஒரு க்ரீம் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு க்ரீம் கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும், காலையில் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறப்ப நல்லா முகத்தை கழுவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறப்போ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க இதை எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்க்கலாம். பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து கண்ணு கருவளையம், வாயை சுற்றி கருமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொன்ன இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஹேருக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹேர் வந்து நல்லா வந்து எந்த ஒரு சத்துக்கள் இல்லாமல் உதிருது அப்படின்னா இந்த ஆலோவேராவையும் தேங்காய் நல்லா வந்து ரூட்டில் ஃபுல்லாக அந்த வேர்க்காலுகளை நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முடி வந்து உதிரவே உதிராது. கண்டிஷனருக்கு பதிலாக இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் கை வைக்காமல் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் க்ரீம் பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் சேர்க்க கிடையாது. ஒரு சின்னதாக நம்ம இந்த வெறும் நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்தாலே செம்மையாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ இதை கூட நம்ம இந்த கேப்சூலும் அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்துருக்கனால உங்களுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட்டை லைவாகவே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு முதல்ல எல்லா பக்கமும் இப்படி ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணி விட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக எடுத்தாவே எல்லா பக்கமும் சரியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ முகத்தில் மங்கு பிரச்சனை எதுவுமே வராது. அதே மாதிரி முகம் சுருக்கம் ரொம்ப லூஸாக இருக்குது, வயசான மாதிரி தோற்றம் தெரியுதுன்னா இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துங்க. கருமையாக இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முகப்பருக்கள் இருந்து அப்படின்னா முகப்பருக்கள் மேலே இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணியில் வந்து கழுவுங்க. அவ்வளோதான். இப்போ போட்டாச்சு. இதை வந்து நீங்கள் கையில் நல்லா மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மசாஜ் கொடுத்துட்டு தூங்கிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள் உங்கள் முகம் எப்படி இருக்குது அப்படின்னு, உங்களுக்கே ஒரு பயங்கரமான ரிசல்ட்டு கொடுக்கும். ஃபேஸ் பேக் வந்து எங்களுக்கு வேண்டாக்கா, எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைக்கா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் மசாஜ் கொடுக்குறதுக்கும். கண்ணு கருவளையமெல்லாம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக விரல் வச்சு லைட்டாக அப்படி இது உடனே கழுவணும்லாம் கிடையாதுங்க. நைட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கலாம். சோப்பு போட்டு போடாதீங்க. சோப்பு போட்டிங்க அப்படின்னா அது போட்டதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இருக்காது. சரிங்களா? அவ்வளோதான். உங்களால் எந்த அளவுக்கு உங்களால் மசாஜ் ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. கொடுக்க 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 உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் ஆகும், பளபளன்னு கண்ணாடி மாதிரி ஆயிடும். பார்த்தீங்களா? அந்த க்ரீமோட டச்சப்பே இல்லை பார்த்தீங்களா? ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. இது நீ ஒரு 10 நிமிஷம் போச்சு அப்படின்னா இந்த க்ரீம் போட்டதே நம்மளுக்கு தெரியாது. முகத்தில் ஃபுல்லாக வந்து அந்த ஆயிலெல்லாம் நல்ல ஸ்கின் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் நீங்கள் இந்த மசாஜ் கொடுத்ததில். அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் விட்டுறலாம். கழுவணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதை நீங்கள் நைட்டு போட்டு தூங்கிக்கோங்க. காலையிலேயும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே மாதிரி போட்டுட்டு வெளியில் போகிறதா இருந்தால் மட்டும் கழுவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். விட்டுட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணு கருவளையே சுத்தமாக வராது. ஃபேஸ் பேக்கை நீங்கள் போடவே தேவையில்லை. சுருக்கங்கள் எந்த அளவுக்கு சுருக்கங்கள் இருந்தாலும் சுருக்கங்கள் இருக்காது. கருப்பு எந்த இடத்துல இருந்தாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். கழுத்து, அதுக்கப்புறம் அந்த பருக்கள் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் லைட்டாக பருக்கள்னா அந்த பருக்கள் மேலே லைட்டாக எடுத்து மசாஜெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இருக்குதா இப்படி வச்சு விட்ருங்க.
தடவி விட்டு நைட்டு தூங்கிடுங்க. இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பருக்கள்லாம் அப்படியே அமுந்து உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண பண்ண நல்லா க்ளோ ஆகும் உங்கள் முகம். நல்ல ஒயிட்னஸும் கொடுக்கும். கருப்பெல்லாம் எடுத்து கத்தால செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேண்டுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். ஒரே வீடியோவில் இன்றைக்கி 2 இது பார்த்தாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.